தீ பரவிடுச்சே, நீதி பரவிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்படியே அங்கேயே கட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி டல் ஆக ஆரம்பிச்சிருச்சு படம். என்ன நம்ம எதிர்பார்த்தது வந்தது என்ன, இங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கேன்னோனே, திடீர்னு ஸ்பாய்லர் உள்ள வராங்க. ரத்னமாலா. ரத்தினமாலா, ஸ்ரீலீலா. நான் உங்கள்ட்ட படத்த அப்பயே சொன்னேன். போக்கிரி படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு அசீன் வந்து நம்மள வெறியேத்திட்டு போகும். நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. எம்ஜிஆரையும் காட்ட விருப்பம் இல்ல, காமராஜரையும் காட்ட விருப்பம் இல்ல. ஆனா அண்ணாதுரையையும் கருணாநிதியை மட்டும் காட்டுறீங்க. அதுலயும் பக்தவச்சலன்னு பேரும் சொல்ல மாட்டேங்க. பக்தவச்சலம் ஒரு டம்மி சிஎம். அவர் வந்து ஹிந்தி திணிப்பை வந்து விரும்பினாரு. சர்க்காருக்கு மேலுள்ள சர்க்காருக்கு அடிமையா அப்படிதான் வந்து இதுல வந்து போர்ட்ரேட் வந்து பண்றாங்க. காங்கிரஸை சுத்தி நடக்கிற ஒரு இடத்துல காமராஜர்ன்ற பேரே இல்லாம ஒரு படம் எடுக்க முடியுதுன்னா அப்போ வன்மமா இல்ல காட்டக்கூடாதுன்ற எண்ணமா என்னன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. மொழிக்காக நடந்த ஒரு சம்பவம், அதுல என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கு எதிரி என்னெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் அதை பெருசா காட்ட முடியல. இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றதை தாண்டி இந்த மாணவர் அமைப்பு என்ன பண்ணாங்க, மாணவர்கள் அதையுமே வந்து வீரியமா சொல்ல முடியல. இப்போ சிவகார்த்திகேயனையும் ஜெயம் ரவியையும் வச்சு அந்த கதையை வந்து அப்படியே நகர்ந்த மாதிரி, நீயா நானா போட்டு பார்த்துடலான்ற மாதிரி ஒரு இது. ஓவராலா இந்த படம் போய் நீங்க ஒரு தடவை பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆமா, ஒன்னும் மோசமான படம்லாம் கிடையாது. பட் அப்ப இருந்த திமுகவுக்கும் அப்ப இருந்த காங்கிரஸுக்கும் இப்ப எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்றத நீங்க பாத்துக்கலாம். இதை வந்து காங்கிரஸ்காரர்கள் பார்க்கறத தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்னு சொல்லிடணும், படம் பார்த்த வந்து நாங்களும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாலாம் பார்க்கல. 75% ஆக்குபன்சி தான் இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. அது என்ன உண்மையாவே விஜய் ரசிகர்கள் படத்தை பாய்காட் பண்றாங்களா? ஏன்னா ஒரு சனிக்கிழமை லீவு நாள்ல எல்லாருக்கும் லீவுன்னும் போது ஏன் அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் இல்லை அப்படின்றது சரியா தெரியல.